அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம் கூறுவது உங்கள் வாசு. என்னன்னா, ஒரு சின்ன கருத்துங்க. இப்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அது ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் பிரிஞ்சிடறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீணாக பணம் வேஸ்ட் பண்ணாமல் கம்மியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அதுவும் வாழ்க்கை சிறப்பாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம செலவு பண்ணுற அந்த லட்சக்கணக்கில் பண்ணுற காஸ்ட்லி பத்திரிக்கை, காஸ்ட்லி மண்டபம், இதெல்லாம் பண்ணியும் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆடம்பரம்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ 10 பேர் மட்டும் போய் கல்யாணம் பண்ணி நம்ம அந்த காசை சேவிங் பண்ணி அந்த தம்பிக்கு ஒரு கார் வாங்கவோ, ஒரு இடம் வாங்கவோ, அல்லது அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கவோ அது யூஸ் ஆகும் இல்லைங்க. ஒரு சிலர் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறோம், ஒரு சிலர் கையிருப்பு வச்சு கல்யாணம் பண்ணுறோம். அந்த காசுலாம் வீணாக விரைய செலவாகுதுங்க. என்ன தான் நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணி சாப்பாடு போட்டாலும், நம்ம சொந்தங்களை கூப்பிட்டு அழைச்சி பெரிய காஸ்ட்லி பத்திரிக்கைலாம் வச்சு அழைச்சாலும், நம்ம கடன் வாங்கி பண்ணலைனாலும் சரி, கையிருப்பு வச்சு பண்ணாலும் சரி, கடைசியாக என்ன சொல்லுவான்னா, சாப்பாடு பத்தலை, சாப்பாடு சரியில்லை, அட பொண்ணு மாப்பிள்ளையே சரியில்லைன்ட்டு போயிடுவான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, கம்மியாக செலவு பண்ணி கம்மியான செலவு, கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணாலும் அதுவும் சிறப்பாக தாங்க இருக்கும். இந்த செலவெல்லாம் நம்ம மீதிப்படுத்தி ஒரு 10 அனாதை குழந்தைங்களுக்கோ இல்லை 10 முதியோர்களுக்கோ சாப்பாடு போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்க. அவங்க வாழ்த்தானாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு இனம் புரியா சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்க. அதனால் சிம்பிளாக கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழணுன்னு சொல்லி சின்ன கருத்துங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா தள்ளி விட்ருங்க, திட்டிடாதீங்க. பாய்.